hello guys and my sweet pals எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தியாங்ஷிக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து தியாங்ஷிக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் போடுறேன். அண்ட் போன டைம் நான் போட்ட ஒன் ஷாட்டுக்கு நிறையா சப்போர்ட் அண்ட் அப்ரிஷியேஷன் கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தியாங் பயாஸ் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணும் அப்படின்னா தம்ப்நெயில்ல அவ்வளவா இந்த ஸ்டோரி லைன் பற்றி நான் டீப்பாக சொல்லியிருந்திருக்க மாட்டேன். ஜஸ்ட் சும்மா ஒரு டைட்டில் மட்டும்தான் போட்டிருப்பேன். அதனால் இன்ட்ரோவோடையே ஆரம்பிச்சிக்கலாம். இன்ட்ரோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி க்யூட்டாக ரொமான்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஸ்டோரி லைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையாங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். நான் வாட்ஸ்அப் சேனலில் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நாள் ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் தியாங்ஷியோட ஒன் ஷாட் கேட்டு சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பர்ஸ். ஓகே, இது ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். சரி வாங்கடா நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாமா? இந்த ஸ்டோரியில் தியாங்ஷி ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஏஜெண்ட் அண்ட் நீங்கள் அழகான ஒரு டான்ஸ் டீச்சர். ஸோ பரதம் இந்த மாதிரி க்யூட்டாக ஆஸ்தட்டிக்காக இந்தியன் டெஸியில் தான் எப்பயுமே இருப்பீங்க. தியாங் பார்த்தா ஒரு லானா டெல் ரே கோடில் இருப்பான். சரி வாங்கடா நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே நம்ம தியாங் அவனோட டீம் மெம்பர்ஸ் கூட அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே அவன் முன்னாடி அப்படியே அட்டென்ஷன் பொசிஷனில் நின்றுட்டுருக்காங்க. எப்பயுமே நம்ம பண்ணுற வேலைக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும். அது எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும், எவ்வளோ கேவலமான வேலையாக இருந்தாலும். இப்போ இருக்கிற கிரிமினல்ஸ்லாம் அவனோட வேலைக்கு நேர்மையாக இருக்கான். அதனால தான் போலீஸாலலாம் அவ்வளோ சீக்கிரம் கிரிமினல்ஸை கண்டுபிடிக்கிறதே இல்லை, கண்டுபிடிக்கவும் முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கிரிமினல்ஸை கூட பிடிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. எல்லா ஒர்க்குக்குமே ஒரு ஆர்ட்ன்றது. நம்ம ஒர்க்கில் கிரிமினலை பார்த்த உடனே எடுத்து சுடுறது தான் நம்மளுடைய ஆர்ட். எங்கெல்லாம் பாவம், அன்பு, ஹியூமனிட்டி இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஹியூமனிட்டி பார்க்கலாம், நம்ம இன்னசென்ட்டான விக்டிம்ஸ்க்கு, கிரிமினல்ஸ்க்கெலாம் பார்க்கக்கூடாது. இவன் தான் கிரிமினல்னு தெரிஞ்சிருச்சுன்னா எடுத்து பட்டுன்னு போட்டுறணும். உங்களுக்கு புரியுதுல? யாருக்காச்சும் கன்னை எப்படி பிடிக்கிறது எப்படி சுடுறதுன்னு தெரிலனா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். நான் பெஸ்ட் வேல சொல்லி தருவேன். வயனக்கா ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் வந்து லைனில் நில்லுங்க. அக்கா, டெய்லியும் நீங்கள் சொல்லி தரது எங்களுக்கு எவ்வளோ டயர்டாகுது தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக போகலாமே. எங்க பாருங்க, எல்லா ஒர்க்லேயும் ஆர்ட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஒர்க்கில் ஆர்ட் தான் நம்மளுடைய ஒர்க்கே. உங்களுடைய எமோஷன்ஸை லெட் அவுட் பண்ணி தான் நீங்கள் டான்ஸ் ஆடணும். ஸோ அதனால ரொம்ப டயரிங்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்புறம் எல்லாத்துக்கிட்டேயும் பாசமாக அன்பாக இருக்கணும். அப்புறம் இந்த ஹியூமனிட்டி இது எல்லாமே ஒரு விதமான எமோஷன் தான். இது எல்லாத்தையும் உங்களோட டான்ஸில் காட்டணும். புரியுதா? புரியுதக்கா, நாங்கள் அப்படியே ஆடுறோம். அப்புறம் உங்களோட லவ்வை எப்பயுமே வெளிக்காட்டுறதுக்கு நீங்கள் தப்பாகவே யோசிக்கவே கூடாது. அது ரொம்ப கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள நம்ம அன்பால் வெல்ல முடியும். அது உங்களுக்கு தெரியும்ல? அக்கா, எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுக்குன்னு அக்கா நம்மக்கிட்ட தப்பாக இருக்கிறவங்க, தப்பாக நடந்துக்கிறவங்க கிட்டலாம் நம்ம அன்பாக இருக்கணுமா? இது என்ன இதாக இருக்குது? இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்டெண்ட் அப்படின்னு இருக்குல்ல. நம்மளுக்கு பிடிக்கலை அப்படின்னா நோ சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளை பிடிக்காதவங்க கிட்ட நம்மளுடைய ரூடான கேரக்டரும் நம்ம காட்டலாம். ஆனால் நம்மளுடைய ஒர்க்கில் நம்ம எப்பயுமே பேஷனேட்டாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக லாயலாக இருக்கணும். அது புரியுதா? பொண்டாட்டி தாசெல்லாம் இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? டேய் தியாங்கா, முதல்ல உன் கையை தூக்குடா. டேய் சென்ஸு, நான் இங்கே ஒர்க் பார்த்துட்ருக்கேன், உனக்கு புரியல? டேய், நீ கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும்ல, முதல்ல நீ கையை தூக்குடா. ஏன் பாருங்க, நம்ம தியாங் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப கோல்டாக இருப்பான். ஆனால் அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு மாதிரி பம்புவான் பாருங்களேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, டம்மி பாவா இது அப்படின்னு நினச்சிருவீங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஸ்பெசிமன் மாட்டியிருக்கு. டே சின்சா, எங்க வா. நான் டே ஸ்பெசிமன்னா என்னடா சொல்கிற? என்னை வச்சு இவங்களுக்கெல்லாம் ஜோக் காட்ட போறியா? டே ரங்கா, என்ன ஸ்கெட்சா? இல்லை நான் வரல, போடா.
டேய் தேங்க என்ன விட்றா, என்னடா பண்ணிட்டுருக்க? டீ மச்சான் நான் உன் நண்பன்டா. இந்த மாதிரி உன்னோட டீமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னை ஸ்பெசிமனாக வச்சேன்னா அப்புறம் என் இமேஜ் என்ன ஆகுறது? என்ன விட்றா, நான் போகிறேன்டா. பாரு, தப்பிச்சு ஓடிடலான்னு மட்டும் நீ நினைக்கக்கூடாது. டேய் நம்ம தாண்டா இவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். நீ இப்படி பயந்தனா அவனுங்க எப்படிடா இருப்பானுங்க? எங்க வா. டேய் அதுக்கு நீ இப்படியாடா? நீ வேணா சாவு, என்னாலாம் சாவ முடியாது. பாரு அங்கே சீஃபு கத்திக்கிட்டே இருக்கான், நான் போகிறேன் போ. இப்போ இவன் உங்களுக்கு கிரிமினலாக நடிக்குவான், நான் ஒரு போலீஸ் ஏஜெண்ட்டாக இருப்பேன். எப்படி கிரிமினலை டாச் பண்ணோம் அப்படிங்கிறத நான் கரெக்டாக உங்களுக்கு காமிப்பேன். டேய் இந்தாடா இந்த கண்ணப்புடி. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே, அவ்வளோதான் உன் ஜோலி முடிஞ்சு. டேய் சின்சா எய்மிங் பொசிஷனில் வை. டே மச்சான் வேணாண்டா, இவ்வளோ சொல்கிற கேட்கவே மாட்டேங்கிறானே. சரி வைக்கிறேன்டா. என்ன சப்பன் நினச்சிட்டியா? எனக்கும் நிறையா ஸ்ட்ரென்த்தெல்லாம் இரு, நான் காட்டுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எய்மிங் பொசிஷனில் வைக்கிறான். இப்போ ஒரு கிரிமினல் உங்களை பார்த்து ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற தைரியத்தில் கன் எடுத்து நீட்டுறான் அப்படின்னா நீங்கள் பயந்துட்டு இருக்கக்கூடாது. எப்படி அவனை டாச் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களோட மைண்டில் அப்போவே ஓடணும். புரியுதா? புரியுது சார். இப்போ இவனை நான் எப்படி டாச் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். டேய் சின்ஸு, மச்சான். டேய் சின்ஸா அப்படியே இருறா. மச்சான் டீ என்னடா பண்ணுற? ஐயோ அடங்கோத்தா. டீ கிரிமினல் மாதிரி நடின்னு சொன்னால் உன்ன மாதிரி நடிச்சிட்ருக்க. இப்படிலாம் பண்ணால் எப்படா அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறது? தேவாங்க அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சீஃப் இங்கே பாருங்க. தேவாங்க என்ன இப்படி பங்கம் பண்ணிகிட்ருக்கான் எல்லாத்துக்கு முன்னாடியும்? டேய் சொட்ட சிரிக்காதரா. சார் சாரி சார். டேய் தொப்ப நீ என்ன பார்த்துட்டே நிற்கிறா? உள்ளுக்குள்ளார நல்லா குழுங்குறான்னு தெரியுது. ஐயோ சார், நான்லாம் அந்த சொட்ட மாதிரி இல்லை, நான் சிரிக்கலை சார். நீ சிரிச்சான்னு எனக்கு தெரியும்டா. இரு ஒரு 2 ரெப்பு எக்ஸ்ட்ராவாக ஓட விடுறேன் இரு உன்னை. ஐயோ சார் சாரி சார். பாருங்க சீஃப், எல்லாத்துக்கும் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்துகிறான் நம்ம தேவாங்க. டேய் அவன் டீச்சிங்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்டா. சீஃப் உங்களுக்காச்சும் புரியுது? சரி ஓகே. இப்படி சிரித்து விளையாடாமல் சீக்கிரமாக வேலைக்கு பாருங்க. ஓகே சீஃப் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீஃப் அங்கேருந்து போயிடுறாங்க. ஐயோ டேய் நானும் கிளம்புறேன்டா. இவ்வளோ பண்ணுறியே, உன் பொண்டாட்டின்னு சொன்னால் மட்டும் அப்படியே கண்டுக்கு வேலை. நீ எதுக்குடா வந்ததுலேருந்து என் பொண்டாட்டியோ எதுக்குற? ஐயோ ஸ்டூடெண்ட்ஸே எங்க பாருங்க, தேங்க எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட எப்படி இருக்கான் சார்? அப்படியே சூடாக இருக்காரு சார். எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எவ்வளோ ஒர்க் தராரு தெரியுமா? ஆமாம் அப்படி தான் இருப்பான். ஆனால் உடனே வைனே அப்படின்னு அவன் காதுகிட்ட சொல்லுங்களேன், அப்படியே பையன் நெலிஞ்சு அப்படியே மெல்ட் ஆயிடுவான்ல சார். அப்படியா? உங்கள் ஒய்ஃப் மேலே அவ்வளோ லவா சார் உங்களுக்கு? ஏய் அவ்வளோ இல்லை, ஓக பாருங்க என்ன என் பொண்டாட்டி பற்றி பேசுகிறத தவிர்த்து. டேய் போட அந்த சைடு. டே மச்சான் வெக்கப்படாதடா. என்னது தேங் சார் வெக்கப்படுறாரா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். தேங் சார் வைன் மேம்னு சொன்னாலே நீங்கள் வெக்கப்படுவீங்களா இல்லை எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வெக்கப்படுவீங்களா? எல்லாத்துக்கும் உங்கள் பொண்டாட்டினா காதல் வரதானே செய்யும். டேய் இப்போ தானடா சொல்லிட்டு இருந்தேன் அவனுங்கக்கிட்ட காதலுங்கிறதெல்லாம் வேலையில் இருக்கவே கூடாதுன்னு. அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட்ரா. உனக்கெல்லாம் புரியாது. எனக்கு புரியாதா மச்சான்? இல்லை உனக்கு மட்டும்தான் புரியுற மாதிரி பேசுகிற? சரி ஓகே, நீ நடத்துடா. அந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன். அப்போ என் ஒர்க்கை நல்லா கெட்டு குட்டிச்சவராகணும் தான் நீங்கள் வந்தியா? டேய் கிளம்புடா. இவனை கூப்பிட்டதுக்கு நான் தனியாகவே இருந்துருக்கலாம். சார் பிரேக் எடுத்துக்கலாமா? ஆமாம் அவன் வேறு என் பொண்டாட்டியை ஞாபகப்படுத்திட்டான். அதனால இப்போ டீச் பண்ணுறதுக்கெலாம் எனக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை. சரி ஓகே, வித்தின் 5 minutes மறுபடியும் நீங்கள் ப்ளே கிரவுண்டுக்கு வரணும், புரியுதா? ஓகே சார். சார் அப்புறம் உங்கள் ஒய்ஃப் பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும்? போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பெஞ்சில் தான் அப்படியே உட்காந்துட்டு அவன் ஃபோனை ஓப்பன் பண்ணுறான். அதில் வால்பேப்பரில் நீங்கள் இருக்கீங்க. சார் இதுக்கு தான் பிரேக்குக்கு ஓகே சொன்னீங்களா? பிரேக்கு செம்மையாக இருக்குது சார். ஆமாம்
சார் உங்கள் ஒய்ஃப் அழகாக இருக்காங்க. சார் உங்கள் லவ் கதையை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்ல? நாங்களே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகுவோம். எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு ரொம்ப டயர்டாக இருக்குது சார். நீங்கள் சொல்லுங்களேன், நாங்கள் கேட்குறோம். வந்து கும்பலாக நின்ட்டானுங்கடா. எதுக்குடா இப்படி பண்ணிருக்கீங்க? இப்படிலாம் பண்ணிங்கன்னா எனக்கு ஒர்க் பண்ணவே தோணாது. ஆமாம் சின் சார் சொன்னார், உங்கள் ஒய்ஃப் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கையே மறந்துடுவீங்கன்னு. அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லையே சார். அப்படின்னா சொல்லுங்கள் சார், நாங்கள் கேட்போம்ல. சும்மா கேஷுவலாக சொல்லுங்கள், சில் தான். டேய் எல்லாம் உட்காருங்கடா, நம்ம தியாங் சார் கதையை கேட்போம். விட மாட்டானுங்க. வயனக்கா, இங்கே இத்தனை போர்ட்ரேட் இருக்குது, அது எல்லாத்துலேயும் நீங்களும் தியாங்க சாரும் இருக்காரு. இவர் தியாங்னு எங்களுக்கு தெரியும், போலீஸ் ஒர்க் பார்க்குறாருன்னு எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. நீங்கள் 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் டான்ஸ் ஆடுறதுக்கு தானே வந்திருக்கீங்க, அந்த வேலையை பாருங்கள், ஓகேயா? அக்கா சொல்லுங்களேன், நம்மலாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கோம். சொல்லுங்கள் ப்ளீஸ், எங்களுக்காக சொல்லுங்கக்கா. அச்சோ சரி நான் சொல்கிறேன். ஒத்துக்கிட்டாங்களா? சரி வாங்க எல்லோரும் கதை கேட்போம். அது ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக என் காலேஜில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். அப்போது ஒரு கிரிமினலை பிடிக்க வேண்டிய வேலையாக இருந்தது. என்ன பண்ணுறதுலாம் தெரில, என்ன பண்ணிகிட்டு இருந்தேனும் தெரில. நான் பாட்டுக்கு அவனுங்க காலேஜ்குள்ளார போகிறானுங்கன்னு தெரியாமல் அப்படியே அவனுங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். ஏய் நில்றா. போலீஸாலெல்லாம் எங்களால் பிடிக்கவே முடியாது. நான் எவ்வளோ பெரிய கிரிமினல்ஸ் தெரியுமா? டே காலேஜுக்குள்ளார நல்லா கன்னை கூட எடுக்க முடியாதுடா. வா பின்னாடியே வா. உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? டே சின்சா, போய் இன்னொரு சைடு அவனை லாக் பண்ணு, நான் அவன் பின்னாடியே போகிறேன். மச்சான் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமாடா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீ போடா. சரிடா ஓகே, நான் பின்னாடி வழியாக போகிறேன்னா. ஐயோ இந்த காலேஜில் நிறையா என்ட்ரன்ஸ் இருக்கே, எந்த சைடு எப்படி இருக்குது, யார் எப்படி இருக்காங்கன்னு கூட தெரிலையே. இவர் இவ்வளோ அழகாக இருக்காரு. அங்கே பாருடி, அவர் போலீஸ் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு, போலீஸாக இருக்குமோ? ஆமாம் ஹாய் பியூட்டிஸ், நான் போலீஸ் தான். ஆனால் அதுக்கு நீ கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப தப்பான போலீஸ்லாம் கிடையாது, லேடிஸ் கிட்ட ஸ்வீட்டாக பேசுகிற போலீஸு. ஐயோ சார், எதுக்கு எங்கள் காலேஜ்குள்ளார வந்திருக்கீங்க? அதுவா, உங்கள் காலேஜ்குள்ளார ஒரு கிரிமினல் சிக்கிட்டான், அவனை பிடிக்கிறதுக்கு தான். டே அங்கே என்னடா பண்ணுறீங்க? ஐயோ கத்துறானே. சரி ஓகே, நான் அப்புறமேல் பேசுகிறேன் உங்ககிட்ட. அப்படியே என்னோட ஐடி இது தான், பல ரெக்வஸ்ட் கொடுங்க என்ன? கண்டிப்பாக சார், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஐயோ கவுதுராளிங்களே. டே போகிறேன்டா. நான் பேசவே விட மாட்டேங்கிறான். இவன் மட்டும் நல்லா குஜால்ஸ் எல்லா பொண்ணுங்ககிட்டையும் பேசுவான்னா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்சாவன் பின்னாடி வழியாக போகிறான். இங்கே தேயாங்க அவன் அந்த கிரிமினலை பிடிக்கணும்னு ரொம்ப டிட்டர்மைண்டாக அவன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடா இவன் என்னையும் வளைச்சி பிடிச்சி ஓடிக்கிட்டே இருக்கான். இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது, போய் ஒளிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டேய் ஒரு நாள் இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சு, பெரிய கேஸில் மாட்டி உன்னை சிக்க வச்சு அப்படியே ஜெயிலுக்குள்ளாரையே உட்கார வச்சிருவேன்டா. ஒழுங்கு மரியாதையாக நின்று, இல்லைனா வேற மாதிரி ஆகிடும். நீ என்னை பிடிச்சாதான் நான் போடுவேன். வா போலீஸே வா, வந்து புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிமினல் அவன் அப்படியே ஒரு ரூம்குள்ளார தான் போகிறான். ஏன்னா இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, டார்க்காக வேற இருக்கு, இப்போ கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே அந்த ரூம்குள்ளார ஒளிகிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கான். தேங்காவன் அப்படியே பர்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரான். எங்க அண்ணா எவ்வளோ டார்க்காக இருக்குது, இப்போலாம் இருந்தால் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? ஃபோன் லைட் வச்சு தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? கண்ணில் அடிக்காதீங்க. பெஸ்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, அதை பார்க்குறதுக்கு கூட முடியல. என்ன தானோ. யார் நீங்கள்? வாட்ச்மேனா? போலீஸ். ஐயோ சார் போலீஸா? நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? நானும் பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். அப்படி அமைதியாக உட்காந்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அமைதியாக இருங்க, நான் இங்கே இருக்கேங்கிறது கிரிமினலுக்கு தெரியக்கூடாது. கிரிமினலா சார்? என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வேணால் எங்கள் பிரின்ஸிபல் கிட்ட இன்டிமேட் பண்ணலாமா சார்? ஆமாம் அதுதான் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பாட்டுக்கு அவனை பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். எதுவும் பெருசாகிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, புரியுதா? ஓகே சார்.
எங்கே இவன் போனான்? பார்த்தா எங்கே போனானே தெரில. இப்படியே கண்டுபிடிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்னா எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே அப்படியே அந்த ஸ்டேஜில் லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. நீங்கள் வந்து நிற்கிறீங்க அழகா, அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு சாங் அப்படியே ஓடுது. தியாங் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி உங்களை தான் பார்த்துட்ருக்கான். யார் இவ? அழகா இருக்கா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, என்னை மாதிரி இல்லை இப்படின்ட்டு அப்படியே தியாங் அவன் அந்த இடத்துலையே உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்கான். வா, எனக்காகவே ஆடுற மாதிரி இருக்கு. யார் நீ இப்படி இருக்க? ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ளார வந்த மாதிரி இருக்கு. ஒரு வேளை நீ எனக்காக நான் இப்படி தான் ஆடுவியா? எனக்காக இந்த லிரிக்ஸ் எல்லாம் பாடுவியா என்ன? எதிர்பாராமலே அவள், எதிர்பாராமலே நான். இந்த லிரிக்ஸில் வர எல்லாமே நானும் நீயும் பண்ணா அப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கே தெரியாமல் எனக்குள்ளார ஒரு ஸ்மைல் வருது. இப்படி தியாங்கிங்க அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அவங்க உட்காந்து நல்லா ரசிச்சிட்டு இருக்கானுங்க டான்ஸ் ஆடிட்டுருக்கிறத. சடனாக அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. தியாங்க அப்போது அந்த கிரிமினல் தான் அந்த லைட் ஆஃப் பண்ணுறத அவன் நோட்டீஸ் பண்ணுறான். பார்த்தா நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா? இருறா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு அந்த கிரிமினல் பிடிக்கிறதுக்கு தான் வரான். இங்கே எல்லாம் என்ன நடக்குது? என்ன ஆச்சு? அதான் எனக்கும் புரியல, என்ன நடக்குது? வயன் நீ ஓகே தானே? எங்களுக்கு எதுவுமே தெரியல, எங்கள் பக்கத்தில் வா. எம்லி எனக்கும் ஒன்றுமே புரியல, நீ எங்கே இருக்க? நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? எங்களுக்கும் ஒன்றுமே புரியல வயன், என்ன நடக்குதுன்னு. யாருக்காச்சும் கேட்குதா? நம்ம மேம் எங்கே போனாங்க? டேய் தியாங்கே, போலீஸே, உன்னாலாம் நான் பிடிக்கவே முடியாதுடா. வலாம் எனக்கு கண்ணு தெரிதா என்ன? எனக்கே தெரில எங்கே ஓடுறேன்னு. யாரையாச்சும் மிதிச்சிட்டேனா இல்லை கொண்டுட்டேனா இன்னைக்கு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிமினல் அப்படியே அவன் ஸ்டேஜ் மேலெலாம் ஏறி வந்திருப்பான். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அந்த பையன் பேசுகிற சத்தம் மட்டும்தான் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ யாரோ உங்களை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்ன நடக்குது? அடங்கொத்தா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சிக்கிட்டியா? இருறா உனக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒன்று விடுறான். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அங்கே அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு? லைட்ஸ் எல்லாம் அப்படியே ஆன் ஆகுது. நீங்கள் கன்னத்தில் அப்படியே கை வச்சுட்டு தியாங்க ஒரு மாதிரி பாவமாக பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. தியாங்கும் நீங்களும் அப்படியே க்ளோஸப்பாக நின்று அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. என்ன ரொமான்ஸா? ஐயோ இது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கே, நான் யோசிச்சு கூட பார்க்கல. சரி டேய் போலீஸு, என்னை பிடிக்க முடியல, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா நினச்சிட்ருக்கேன்? என் மச்சானால் பிடிக்கலனா என்னால் பிடிக்க முடியாதா? ஐயோ இவனை பார்க்கல சார், என்னை விட்டுருங்க சார், சாரி நான் பண்ணது தப்பு தான். எப்பெல்லாம் நடிச்சனா? அப்புறம் என்ன விட்டுருவோமா? டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கஃப்ஸ் எல்லாம் மாட்டி விட்றாங்க. இருங்கடா நான் திரும்ப தப்பிப்பேன். அப்போ இருக்கு உங்களுக்கு வாய் இருக்கு பார்த்தியா உனக்கு, வாய் சப்புன்னு ஒன்று வைக்கணும்டா. சார் ப்ளீஸ் சார் வேணாம் அடிக்காதீங்க, இதுக்கப்புறமா உனக்கு ஃபுல்லாக அடிதான். டேய் நாடா அங்கேயே பார்த்து நின்றுட்டுருக்கியான். வயன் உனக்கு ஓகேயா? வயன் ரொம்ப வலிக்குதா என்ன? நீ இந்த சைடு வா. அது ஐம் சாரி, கிரிமினலை நினச்சி. கிரிமினலாக இருந்தாலும் இப்படி தான் அடிப்பீங்களா? அது என் வேலை, அவனை பிடிச்சி கொடுக்கறது என்னோட வேலை. அப்படி இருக்கும்போது இந்த அடிக்கிறது கொல்றது எல்லாம் நடக்க தான் செய்யும். கொல்லுவீங்களா? ஆமாம், நான் அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறேன். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. புரியல?
நான் இப்படிலாம் பண்ணலனா நீ எப்படி சேஃபாக இந்த வேர்ல்டில் நடமாடுவா? எங்களை மாதிரி போலீஸ் ஏஜென்ட்ஸ் இருக்கிறனால தான் நீங்கள் சேஃபாக இருக்கீங்க. ஆனால் அதுக்குன்னு கொல்வீங்களா? தப்பு நடந்தால் தண்டிக்க தான் செய்யணும். ரொம்ப வலிக்குதா? இல்லை, அது பரவாயில்ல. இருந்தாலும் நான் சாரி கேட்கணும்ல. உன்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. நல்லா டான்ஸ் ஆடினேன். காம்ப்ளிமெண்ட் இந்த மாதிரி டைமில் தான் கொடுப்பீங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க போகலாம். ஏய், காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம், ஒரு தேங்க்ஸ் சொல்லாமல் போகிற? உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் தான் என்கிட்ட சாரி கேட்கணும். அதான் கேட்டான்ல. அதெல்லாம் பத்தாது. எப்படி வலிச்சது தெரியுமா? இப்படி தான் அடிப்பீங்களா ஒருத்தங்கள? என் கை ரொம்ப ரஃப்டி, சாரி. நீங்கள் சொல்லாமலே இருக்கலாம். சரி வாங்க போகலாம். வயன், நான் வேணா உனக்கு ஐஸ் பேக் வச்சு விடுவா? ரொம்ப வலிக்குது எமிலி. சரி வா, விடு, பார்த்துக்கலாம். நம்ம டான்ஸ் என்ன பண்ணுறது? அதுதான் முடிஞ்சே. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இன்னொரு டைம் நம்ம மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அப்புறம் டான்ஸ் ஆடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? என் எஃபர்ட்ஸ் எல்லாமே போச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த போலீஸ்காரர் தான். ஏன் முன்னாடி எப்படி பேசுகிறாரு பார்த்தியா? ஆமாம், வைனுக்கு பிளட்டுனாலே பிடிக்காதுல்ல. ஆமாண்டி. வைன், இப்போ நீ ஓகே தானே? ஓகே தான். அப்படியே நீங்கள் அந்த பையனை திரும்பி பார்க்குறீங்க. அதாவது நம்ம தேங்காவை உங்கள் சைட்லேயே தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பான். டேய், என்னடா பண்ணிட்டுருக்க அங்கேயா? சீக்கிரம் வாடா, டைம் ஆகுதுல்ல. இவனை வர பிடிச்சி கொடுக்கணும், நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது மச்சான். சீக்கிரம் வா. இருடா, வரேன். ஒரு மாஸ்டர் பீஸை பார்த்துட்டு இருந்தேன்ல, பார்த்துட்டு இருக்கேன்ல, டைம் ஆகும். டேய், என்னடா இவன் பாட்டி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான். சார், என்னை பிடிக்கிறேங்கிற பேரில் அவர் அங்கே பிடிச்சிட்டாரு சார் ஒரு பொண்ணை. என்னடா சொல்கிற? பிடிச்சிட்டானா? எல்லாருக்கும் முன்னாடியுமா? இல்லை சார், தெரில. நான் வேறு லைட் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால என்ன நடந்துச்சுன்னே தெரில சார். அப்படியா? இரு, அவன் வந்தால் கேட்கலாம். ஏய், நீ ஏன் கிரிமினலு? நீ எப்படா எனக்கு ஈக்குவலாக பேசுவா? அட்டிங்க. சார், நான் உங்களுக்காக தான் சார் சொன்னேன். மாட்டிக்கிட்டேன்னு. ஏய், உன்னால தான்டா இன்னைக்கு எனக்கு ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் நடந்துருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? அதனால் என்னைய எப்படியாவது விட்டுருவீங்களா? உன்னை நல்லா விடுறேன் வா. உன்னால் அந்த பொண்ணை நான் அடிச்சிட்டேன்டா. சார், என்னை அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். இதுக்கப்புறமா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வலிக்கும், வாங்கிக்குவான். நான் தான் சொன்னேன்ல, அடிக்கிறவங்கிட்டே அடிக்காதுன்னு சொன்னால் எப்படா அடிக்கிறத நிறுத்துவான்? சரி வாடா, அவ்வளோதான். தேங்க, என்னடா என்னென்னமோ சொல்கிறானுங்க. அந்த பொண்ணோட என்னமோ பிடிச்சியாமா? டேய், கேவலமா பேசாதடா, அவெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு இருக்கால, நான் இவனை தான் பிடிச்சிட்டான் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணை பிடிச்சி அரைஞ்சிட்டான்டா. ஐயோ, என்னடா ஆச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கே தெரில. ஒரு மாதிரி அப்படியே மதகிற மாதிரி இருந்தது மச்சான். என்னது? அந்த பொண்ணை அடித்த உடனே உனக்கு மதகிற மாதிரி ஆயிடுச்சு, ஃபீல் ஆயிடுச்சு? டேய் கேளுடா. ஒரு மாதிரி நான் பார்த்தாலா ஒரு மாதிரி விழுந்துட்டான் மச்சான். டேய், அந்த பொண்ணை அரைஞ்சிட்டு வந்துட்டு ஃபால் ஆகிட்டேங்கிற. என்ன பண்ணுறது? நான் அவளை அரையணுன்னு வேணும்னே பண்ணலே. அவள் வந்து குறுக நின்னுட்டா. சரி விடு மச்சான், பார்த்திக்கலாம். டேய், அவள் பேர் என்ன தெரியுமா? வயன்றா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. டேய், பேர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் மச்சான், பிடிச்சிருக்கா? டேய், பிடிச்சிருக்காவா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா. நான் இப்படிலாம் யோசிப்பேனான்னு கூட நினச்சி கூட பார்க்கல. ஒரு மாதிரி போலீஸ் லைஃபே போதும், வேறு எதுவும் வேணான்னு டிட்டர்மைண்டாக இருந்துட்டானா. இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்ட்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மச்சான். டேய், அதுக்கு பேர் தாண்டா லவ்வும்பாங்க. அந்த பொண்ணு மேலே விழுந்துட்டியா என்ன? அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், என்னன்னு தெரில. சரி வா, நம்ம போகலாம். டேய் வாடா. சார் ப்ளீஸ் சார், என்னை விடுங்க, நீங்கள் ரொம்ப அடிக்கிறீங்க, அதுக்கு அவரே பரவாயில்ல. டேய், நான் அடிப்பேன், நான் அடித்தா நீ வாங்கிக்கணும், புரியுதா? ஒரு நாள் தான் அந்த பொண்ணை நான் அடிச்சிட்டேன். அவனை ஒரு மாதிரி கேவலமாக லுக் விட்டா தெரியுமா? நான் கொல்லுவேன், அடிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு
அவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுறேன்டா. நான் மச்சான் சொன்னா இல்லடா சின்ஸா, அவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுண்டா. அந்த ஃபிகரு அவளை விட்டால் வேறு யாராலையும் என்னை இப்படிலாம் ஃபீல் பண்ண வைக்க முடியாது. அவளை நான் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி காட்டுறேன். சரி மச்சான், இப்படி ஒரு அறையை விட்டு நாமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவள் அக்செப்ட் பண்ணிக்குவாண்ணா. டேய் நாடா நீ அதையே சொல்லிகிட்டு இருக்க. இதுக்கப்புறமா பாரு நான் என்ன பண்ணுறேன்னு. ஆமாம் என்ன பண்ணணும்? டேய் நினச்சேன்டா, இவனுக்கு லவ்வெல்லாம் வராது, இவனுக்கு அடிதடிலாம் வரும், ஆனால் லவ்வெல்லாம் வராது. டேய் ஐடியா சொல்லுண்ணா, என்னை அசிங்கப்படுத்திட்டுருக்கியா? இல்லை மச்சான், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தானே உனக்கு, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கே, அதனால் நீயே ட்ரை பண்ணி பாடுறா. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணு, அதில் ஏதாவது ஒன்று மாட்டோம், அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கும். டேய் அந்த பொண்ணு தாண்டா வந்துட்டுருக்கா. ஓ எந்த பொண்ணை சொல்கிற? ஒரு 5-6 பொண்ணுங்க வருதுங்க, அதில் எந்த பொண்ணா நடுவில் வந்துட்டுருக்காள் அவள் தான். டேய் அந்த பொண்ணா நல்லா தாண்டா இருக்கா. அந்த பொண்ணுன்னே ஒரு மாதிரி கேவலமாக பாகுது மச்சான். இல்லை ஆனால் அவள் பார்க்கும்போது ஒரு மாதிரி சிவன்னு இருக்கு மச்சான். ஐய டேய் ரொம்ப அதிகமாக லவ்வில் விழுந்துட்டான் போலடா இவன். இவனை மட்டும் நான் என் வாழ்க்கையில் பார்த்துடவே கூடாது எமிலி. ஆமாம் வயன், உன்னை அடிச்சுட்டு எப்படி பார்க்குறான் பாரு. இல்லை நான் என் லைஃப்பில் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஆனால் இந்த மாதிரி போலீஸ் இருக்கிறவங்களெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? ஒருத்தங்களை பிடிச்சி அடிக்கிறது கொல்றது, இதுதானே அவங்களோட வேலை. வாழ்க்கையில் எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தா உடனே கல்யாணம் பண்ணிடணும்லடா சின்சா. ஆமாம் மச்சான் நீ நடத்தே. டேய் நீ கிரிமினல் தானா? எங்க வா, அந்த பொண்ணு எப்படி ஆடிச்சு அப்படிங்கிறத கரெக்டாக ஆடி காட்டு பார்ப்போம். சார் காலேஜுக்குள்ளே வந்த உடனே ரேகிங் பண்ணுற சீனியர் மாதிரி மாறிட்டீங்களே சார். எனக்கு ஆடலாம் வராது சார், ஆனால் அந்த பொண்ணு நல்லா ஆடிச்சு சார், சூப்பராக ஆடிச்சு. என்கிட்டயே அதை நீ சொல்லுவியா? அவள் எப்படி ஆடினான்னு எனக்கு தெரியும், நீ டான்ஸ் ஆடு. என்ன இவங்க குரங்கு வித்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்குறக்கே பிடிக்கல. ஆமாம் என்ன எங்களுக்கும் பிடிக்கல. டேய் ஆடுறா. சார் அந்த பொண்ணு இல்லை இப்படி தான் சார் ஆடிச்சு. இவனுக்கு ஆடவே வரல. ஒயின்னு உன்னதான் அவங்க பழிச்சு காட்டுறாங்களா என்ன? எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்னை அடிச்சுட்டு என் முன்னாடி எப்படி? எமிலி இதை பிடிய. பேகை கொடுத்துட்டு எங்கே போகிற? இரு அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டிட்டு வரேன். அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் ஏன் முன்னாடி என்னை இப்படி பழிச்சு காட்டுறீங்க? ஐயோ செல்லம், நான் உன்னை பழிச்செல்லாம் காட்டல, அவன் தான் கேவலமாக ஆடுறான். நீ செம்மையாக ஆடினடி, என்னை இன்னொரு டைம் ஆடி காட்டுறியா? அதெல்லாம் ஆட முடியாது. அவங்க அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி ஆடி காட்டினா எனக்கு ஆடி காட்ட மாட்டியா? அப்படி கிடையாது, நான் இப்படி கெட்டவங்க முன்னாடிலாம் ஆடுறது இல்லை. கெட்டவங்களா? என்ன நீ அப்படியே முடிவு பண்ணிட்டியாடி? உன்னோட சாஃப்டான கண்ணத்தை என் கை தொடும்போது தப்பாவே தெரிலடி. என்ன? நான் உன்னை முழுசாக பார்க்கும்போது கூட எனக்கு தப்பாக தோணலடி. வயன் என்ன பேசுகிறாரு இவரு? என்ன என்ன நீங்கள் இப்படிலாம் கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க? முழுசாக பார்த்தீங்களா? ஆமாம் நீ டான்ஸ் ஆடுறத முழுசாக பார்த்தேன். டேய் கேவலம்டா, நான் கூட வேற என்னமோன்னு நினச்சிட்டேன். ஐயோ இவன் வேற மாதிரி பேசுகிறான்டா. நீ வா நம்ம போகலாம். நீங்களாம் இங்கே நிற்காதீங்க, இங்கே வாங்க, என்னை தனியாக விட்டுட்டு போகாதீங்க. வயன் நீ பார்த்து பேசிட்டு வா. என்ன நடந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லு. உங்களுக்கு என்ன தான் வேணும்? நீ தான் வேணும். ஐயா இதெல்லாம் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இது ரொம்ப டம்மி, வேறு ஏதாவது சொல்லுங்க. அப்படியா? இது எனக்கு புதுசிடி, நான் இப்படிலாம் இருந்ததில்லை, அதனால் எனக்கு தெரில. சரிங்க பாரு, நான் உன்னை விரும்பலை, நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குடி. அலைபாயுதே படம் பார்த்துட்டு வந்தீங்களா? இப்போ நான் என்ன சொல்லணும்? ஏதோ ஒரு இருக்கேன் லவ்னு பின்னாடி சுற்றுறான்,
அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணுமா என்ன? பாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஷாக்டாக பார்க்குறீங்க. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க? என்ன நினச்சிட்ருக்கீங்க? பாரு, நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு எப்படி கன்ஃபஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் உன் கண்ணு இருக்குல்ல, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குடி. உன்னோட அந்த ஸ்மைல், கோவம், எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்குள்ளே ஏதோ டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருது. அது என்னன்னு எனக்கு சொல்லக்கூட தெரில. ஒரு மாதிரி நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க. என்னோடய ப்ரொஃபஷன், என்னோடய லைஃப்பில் நான் பார்க்காத விஷயம்லாம் அந்த மாதிரி நீ இருக்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன் பின்னாடி இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலான்றிருக்கேன். பர்மிஷன் கிடைக்குமா? எப்படியெல்லாம் பேசினா நான் பர்மிஷன் கொடுப்பேன்னு எப்படி தோணுது? நான் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? நீ கொடுக்க மாட்டேன்னு தெரியும். அதனால தான் எனக்கு இன்னும் ஒன்று பிடிச்சிருக்கு. நீ பெர்மிஷன் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோவேன், இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் பின்னாடி சுற்றுவேன். பெர்மிஷன் கொடுக்கலன்னா அதை விட ஸ்ட்ராங்காக சுற்றுவேன். அப்போ தானே இன்னும் ஒன்று மடக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட முடியும். எங்கேருந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? நீ வேறு மாதிரி ஆர்ட்டெல்லாம் பார்க்குறடி, பண்ணுறடி. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக வராது. ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கே தெரியாமல் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி பேசலாம் தோணுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உனக்கு இந்த மாதிரி பொயட்டிக்கா லவ் லெட்டர்லாம் எழுதிட்டு நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத வர்ணிச்சுக்கிட்டே உன் கூட இருக்கிறவனை தான் பிடிக்குமா என்ன? அப்படி நான் சொல்லலையே. அப்புறம் எந்த மாதிரி பசங்களாம் உனக்கு பிடிக்கும்? எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான், ஆனால் உங்களை மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியா? அப்போ நான் என்ன மாதிரி இருக்க மாட்டேன். எந்த மாதிரி பையன் மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் அந்த மாதிரி மாறிக்கிறேன். எந்த மாதிரியும் மாற வேண்டாம். எனக்கு தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. இப்படி தான் ஒரு பொண்ணை இழுத்து பிடிச்சி இப்படி பேசிகிட்டு இருப்பீங்களா தனியா? அந்த பொண்ணு யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. வயன். வயன், அதுதான் உன் பேருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறது நீ டான்ஸ் ஆடும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு நல்லா டான்ஸ் ஆட வரும். நீ நல்லா சாஃப்டான பொண்ணு, ஹார்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பேசுவேங்கிறத உன்னோட எமோஷன்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் வராது. எனக்கு எமோஷன்ஸை லெட் அவுட் பண்ண கூட தெரியாது. ஆனால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பேன். எனக்கு வேணும்னா வேணும், வேணானா வேணாம். இதெல்லாம் எனக்கு நல்லாவே வரும். லவ் சாஃப்டாக பண்ணலாம் எனக்கு தெரியாது, ஆனால் பண்ண தெரியும். ரொமான்டிக்காக பண்ண தெரியும். உனக்கு பிடிக்குமான்னு தெரில, ஆனால் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னை மாற்றிக்கிறேன். அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எப்படியெல்லாம் பேசினா நான் ஓகேன்னு சொல்லிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? காமெடி பண்ணாதீங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன விடுங்க. இப்போ எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணீங்க? வாயோடு வாய் பற்றி தான். அந்த லைனை நீ முடியவே இல்லை, அதனால் உனக்கு பதிலாக நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன நிறையா பார்க்க வேண்டியதாக இருக்குண்டி. பாருண்ணா, வரேன், பாயிடிச்சலாம். அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டான், பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி காடஸ் மாதிரி இருக்க. பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே உங்கள் லிப்ஸை டச் பண்ணிவிட்டு அப்படியே கன்ஃபியூஸ்டாக அங்கே நின்றுட்டுருக்கீங்க. பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறான், டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு. ஆனால் வயன், இந்த மாதிரி பையனுக்கு மட்டும் நீ லவ் பண்ணிடவே கூடாது, லவ் அக்செப்ட் பண்ணிடவே கூடாது. ஒரு மாதிரி மயக்கிறான். இப்படி தான் எங்கள் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. சார், மாஸ்டர், நீங்கள் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி மாஸ் பண்ணிட்டீங்களே. சொல்லுங்க, இப்போவும் அவங்க மேலே அதே லவ் இருக்கா அண்ணா? முன்னாடி அவங்க டான்ஸ் ஆடும்போது பார்த்த அந்த ஃபீல் இப்போவுமே இருக்கா? அது எப்பயுமே இருக்கும், அது என்னைக்குமே மாறாது. இப்போ புரியுது சார், சார் எதுக்கு அப்படி சொன்னார்னு. டைம் போனதே தெரில, நீங்களும் நிறையா பேசிக்கிட்டே இருந்துட்டீங்கல்ல. நல்லா இருக்கு சார் உங்கள் லவ் ஸ்டோரி, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
நினச்சி கூட பார்க்கல. ஆமாம்ல, தியாங் சாருக்கு அவரோட கேரக்டருக்கு நல்லா வேறு மாதிரி பொண்ணு கிடைப்பாங்கன்னு நம்மளும் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்படி சாஃப்டாக ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காங்களே, எல்லாம் தியாங் சாரோட டைப்பு தான். அதுக்குள்ளார டைம் ஆயிடுச்சா? பொண்டாட்டி என்னடி பண்ணுற? நான் வேற இவனுங்க கிட்ட உன்னை பற்றியே பேசிகிட்டு இருந்தேன். இப்போ உன்னை மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவன் உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். அக்கா, மாஸ் அக்கா நீங்கள், எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆமாம், அப்போ தானே நம்மளுக்கு தியாங்கண்ணா மாதிரி நம்மளுக்கும் லவ்வர்லாம் கிடைப்பாங்க. ஆனால் வைனக்காக்க தியாங்கண்ணாவை பிடிக்கவே இல்லை. இப்போ பிடிக்குதா அக்கா அண்ணாவை? எனக்கு எப்பயுமே அவனை பிடிக்கும். முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் எனக்கு கண்ணன் மாதிரி. அப்போது நீங்கள் தான் ராதியா அக்கா? ஐயோ, உங்கள் லவ் ஸ்டோரி கேட்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே டைம் ஓட்டிட்டீங்களா? டைம் ஆயிடுச்சு. இப்போ என் புருஷன் வந்துடுவான். எல்லாம் ஒழுங்கு மரியாதை உங்கள் வீட்டுக்கு ஓடுங்க போங்க. தியாங்கண்ணா வருவாங்கன்னு தான் எங்களை சீக்கிரமாக அமுச்சு விட்டுறீங்களா? இது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. ஐயோ, அப்படி இல்லை அக்கா, வெக்கப்படாதீங்க. நல்லா ஜாலியாக லவ் பண்ணுங்க என்ன? சரி, நாங்கள் போயிட்டு வரோம். என்ன இவங்க எப்படி நினச்சிட்டாங்க? நாளைக்கு வந்தால் திரும்பவும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே அப்போ தான் ஃபோன் பார்க்குறீங்க. தியாங்கிட்ட இருந்து ஒரு 2-3 மிஸ்டு கால் கிட்ட டெக்ஸ்ட்டும் நிறையா வந்திருக்கு. ஓய், ஆனால் கால் பண்ண எடுக்க மாட்டியா? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குடி அப்படின்ட்டு அவன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் அதுக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வெக்கப்பட்டுட்டே, அப்போ வீட்டுக்கு சீக்கிரமாக வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான் போயிடுறீங்க. ஓ, அவ்வளோ தைரியமா? இதெல்லாம் நான் கொடுக்குற தைரியம் தான். பொண்டாட்டி, வர வர நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துருக்கடி. போல்ட் ஆகிட்டே இருக்க. உனக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா சீக்கிரமாக வர இரு அப்படின்னு நினச்சிட்டு அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சீக்கிரமாக அப்படியே அங்கேருந்து ஓடுறான். டேய் தியாங்க, என்னடா ஒலிம்பிக்ஸில் ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்கான்? அதாண்ணா, இவன் இப்படி ஓடிட்டுருக்கான். சீஃப், அவன் பொண்டாட்டிகிட்ட இருந்து டெக்ஸ்ட்டோ காலோ வந்துருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி ஓடுறான். சீஃப், நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்துடுறேன். இல்லை, லேட் ஆகும். எப்படி எந்த டைம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வந்துடுவேன். சீஃப், இதுலேயே உங்களுக்கு தெரில, தியாங்கோட வீட்டில் இன்னைக்கு கச்சேரி தான். டேய், போய் நடத்துடா. ஆமாம், தியாங்க கூடயே சுத்திரியா சின்சா? உனக்கு எப்போ இதெல்லாம்? சீஃப், அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க சீஃப். இருங்க, உங்கள் ஒய்ஃப் பற்றி பேசலாம் வாங்க. அவளை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்கா? சீஃப், வெக்கப்படாதீங்க சீஃப். இவன் இப்படியே ஓட்டிடுவான் போல. பொண்டாட்டி, சீக்கிரமாக வரண்டியா? உன் டெக்ஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா என்னால் இருக்கவே முடியல. இருடி வரேன் அப்படின்ட்டு நம்ம அவங்க அப்படியே ஃபாஸ்ட்டாக அவன் பைக்கை ஓட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். நீங்கள் இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே உங்கள் தலையை தோட்டிக்கிட்டே வந்து முன்னாடி மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. வந்துட்டேன். இங்கே இருக்கா பொண்டாட்டி? எங்கடி இருக்கா? ஏன்னா சத்தமே கேட்க மாட்டேங்குது. பொண்டாட்டி, நீ எங்கே இருக்கா? ஒரு வேளை ரூமில் இருக்காளோ? இருப்பான்னு நினைக்கிறேன். இறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்ஸில் ஏறி உங்கள் ரூமுக்கு தான் வரான். அவன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் அப்படியே அழகாக ஒரு சாரீ கட்டிட்டு உங்கள் வெட் ஹேரில் அப்படியே தொடச்சிக்கிட்டு உங்கள் கண்ணாடி முன்னாடி அழகாக பொட்டு வச்சு நின்றுட்டுருக்கீங்க. தியாங், அதுக்குள்ளே வந்துட்டியா? எப்படி இருந்தா எப்படி வராமல் இருக்க தோணும். வந்த உடனே மூடு ஏத்துறியே. என் பொண்டாட்டினாலே எனக்கு ஒரு போதை தான். பொண்டாட்டி, தியாங், நீ என்ன ஒரு மாதிரி பார்க்குறியா? வந்த உடனே இப்படிலாம் பண்ணால் ஒரு மாதிரி கேவலமாக தான் இருக்கும். ஆனால் நீ என் பொண்டாட்டி இல்லை, அதனால் பிரச்சனை இல்லடி. நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியுதுல்ல. என்ன ஆச்சா? உன்னை பார்த்த உடனே மூடா இன்னிக்கிறேன். என்ன ஆச்சுங்கிற? ஒன்றும் இல்லடி, ட்ரைனிங்கில்
அங்கே பசங்கக்கிட்டலாம் நம்ம லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? நானும் இங்கே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம லவ் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியாடி? ஆ, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணுறோம், ஒரே மாதிரி தான் நினைக்கிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீயும் நானும் டிஃப்ரெண்ட் ஆஸ்தட்டிக்கலாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம்ல. ஆமாம், ஆனால் இப்போ மட்டும் நீ என்னை மாதிரி யோசிக்கலடி. எந்த மாதிரி? நான் இப்போ யோசிக்கிற மாதிரி. தேங்க என்ன? அவன் அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவனோட ஐ டு ஐ பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. தேங், என்ன ஆச்சு? திரும்ப திரும்ப அப்படி கேட்காதுடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன்னை வர இப்படி பார்த்துட்டேன், எப்படி பார்த்தாலும் எனக்கு இப்படி தான் இருக்கும், அது வேற ஒரு விஷயம். பட் ஆனால் உன்னை எப்படி பார்த்துட்டேன்னா ஒரு மாதிரி மூடேறுது. உண்மை சொல்லு, எனக்காக ரெடியாக தானே நின்றுட்டுருக்கேன்? அப்படி சொல்ல முடியாது, ஆனால் அப்படி இல்லைன்னா என்னால் போய் சொல்ல முடியாது. அப்படியா இல்லையா? கரெக்டாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. அப்படிதான் தியாங், அப்படிதான். எப்படி நீ என்னை மயக்கிறேன்னே எனக்கு தெரியலடா, ஆனால் மயக்கிடுற. நீ மட்டும் எப்படி இப்படி உன் கண் பார்வையிலேயே என்னை கொள்கிற? உன்னை பார்த்தா போதும்டி, வேறு எதுவுமே என் லைஃப்பில் எனக்கு வேணாம். உன் கூட இருந்தால் போதும், வேறு எதுவுமே என் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்காது. நீ தாண்டி என் லைஃபோட ஹாப்பினஸ்ஸே. எப்படிலாம் பேசி என்கிட்ட இருந்து என்ன வாங்கலான்னு பார்க்குற? உன்னை தான், வேற என்ன கேட்பேன் உன்ட்ட? ஏன் பொண்டாட்டி அதிகமாக பேசிட்டோண்டி, இதுக்கப்புறமா பேசுறதுக்கு டைம் இல்லை. ஆக்ஷனில் இறங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் போடுறான். தியாங் வரும்போதே இதெல்லாம் தான் பண்ணணும்னு யோசிச்சுட்டு வந்தியா என்ன? இப்போ நான் பண்ணுறதெல்லாம் கம்மிடி. நான் யோசித்ததெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்குவேன், அப்புறம் நாளைக்கு எழுந்திரிச்சு உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா டான்ஸ் சொல்லி தர முடியாது, நானும் எழுந்திரிச்சு போய் என் வேலையை பார்க்க முடியாது. அப்படியே நைட் ஃபுல்லாக நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது உனக்கு ஓகேயா? சரி, அந்த அளவுக்கா யோசிச்சு வச்சிருக்க? அதை விடவும் யோசிச்சு வச்சிருக்கேன். 1 மாதத்துக்கு என்ன, டோட்டல் லைஃப் டைமுக்கு யோசிச்சு வச்சிருக்கேன். அது எப்படி ஒரு 40-50 வயசில்? அதெல்லாம் பண்ணலாம். அப்போவும் உன் புருஷன் ஸ்ட்ராங்காக தாண்டி இருப்பேன். என்ன வீக் ஆயிடுவேன்னு நினச்சியா என்ன? நான் வீக் ஆனாலும் உன் மேலே நான் வச்சிருக்க லவ்வெல்லாம் வீக் ஆகாது. உன்னை என்னடா பண்ணுறது நான் வேணா சொல்லவா? சி தியாங், இவ்வளோலாம் பேசாதா, பண்ண ஆரம்பிக்கலாமா? நீ எப்படி கேட்கும்போது நான் எப்படி வானான்னு சொல்லுவேன்? தியாங்கா, பொண்டாட்டி நான் வீட்டுக்கு வர வரைக்கும் நல்லா தாண்டி இருக்கேன். நல்லா என் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கக்கிட்டலாம் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படிலாம் பேசிட்டு அப்படிலாம் நல்லா தாண்டி இருக்கேன். உன்னை நினைக்கும்போது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுறேன். எனக்கு நீ இப்படியே வேணும்டி, இதே மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லோவரில் வந்து அவன் லிப்ஸை வைக்கிறான். பொண்டாட்டி உன்னை பார்க்குற வரைக்கும் நான் இதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கெல்லாம் லவ் செட் ஆகுமா? நான்லாம் இப்படி ஒருத்தரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு லைஃப் லாங் சிங்கிளாக இருந்துட்டு போலீஸ் வேலையாக கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உன் முன்னாடி இப்படி காய்ச்சி புருஷனாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடி, சத்தியமாக நினச்சி பார்க்கல. அப்புறம் அவங்கக்கிட்ட நான் பாதி தாண்டி சொன்னேன், மீதி பாதிலாம் சொல்லலை. மீதி பாதி ஏன் சொல்லலைன்னு கேளேன். ஏன்னா அந்த மீதி பாதியில் நீயும் நானும் இப்படி பண்ணுறது மட்டும் தானே இருக்கும். சி தியாங்,
ஏய் இப்படியெல்லாம் பேசாதடி, ஒரு மாதிரி ஆகுதுயா. சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களுக்குள்ளார விடுறான். ஏய் சொல்றி, அவங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்க வேண்டியது இருக்கு. ஸ்ட்ராபெரி கூலாக இருக்குமா இல்லை ஹாட்டாக இருக்குமா? எந்த நேரத்தில் நீ என்ன கொஷின் கேட்குறா? பொண்டாட்டி நீ சீக்கிரமாக சொன்னா நானும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவேன். உனக்கு ஃபாஸ்ட்டாக வேணுமா இல்லை வேணாமா? அது கூலாக தானே இருக்கும். ஏய் தப்பாக சொல்லிட்டேடி. என் ஸ்ட்ராபெரி நீ எப்பயுமே ஹாட்டாக தானே இருக்க, அப்படி எப்படி கூலாக இருக்கும்? தப்புடி. என்னடா? சரி சரி பண்ணுறேன். எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபாஸ்ட் ஆக்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவனோட நெக்கில் அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இது உங்களோட 4th டைமு. பொண்டாட்டி அப்படியே இருறியா? அவங்க இதுக்கு மேலே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுடா, போதும். இறி, இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட். அதெல்லாம் முடியாது போ. ப்ளீஸ் டி இரு, இதை மட்டும் முடிச்சுக்கிறா, அப்படியே இரு. ஓகேடி போதும். உன்னால் தான் முடியலல்ல, என் குழந்தைக்கு போதும்னா எனவும் போதும். இவ்வளோ நேரம் நான் நல்லா வச்சு செஞ்சுட்டு இப்போ நான் உனக்கு குழந்தையா? ஆமாண்டி பேபி, நீ எனக்கு குழந்தை தானே. சரி வா, நான் உன்னை அழகாக தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாப்போ. வாடி. சாரி, ஐ லவ் யூ ஸோ மச் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டைட்டாக உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்களோட சீக்கில் மெல்லமாக கிஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி படுத்து தூங்கிடுறான். ஓகேடா, நான் எப்படியே இந்த ஸ்டோரி முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. எப்பயும் போல் டேக் கேர், லவ் யூ, பை, மியா வியூப்பர்ஸ், காதல் யூ, பாய்.